ஹைலைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th சயின்ஸுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சு வச்சிருங்க. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக அப்படியே வரப்போகுது. பசங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை எது தெரிஞ்சுக்கப்பா. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று ஒளி செறிவு என்பது டேஷின் ஒளி செறிவு ஆகும். செகண்ட் ஒன் வெப்பநிலையின் SI அலகு டேஷ். தேர்ட் ஒன் கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கரிக்கோலின் பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் உலோகங்களை அவற்றின் தடுக்குகளை மாற்ற உதவும் பண்பு எது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை டேஷ் ஆகும். செவன்த் ஒன் மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஷ் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்க்கறது முன்னாடி மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாம் ஆன்சர் வேணும்னு வச்சேன். கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க. ஆன்சர் பின் பண்ணி வச்சிருக்கேன் கமெண்ட்லேயே. ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் பொறுத்த வரைக்கும் அளவீடு என்றால் என்ன. 9th ஒன் மோல் வரையறு. 10th ஒன் எண்ணெய் மற்றும் தேன் இவற்றுள் அதிக பாகுநிலை கொண்டது எது, ஏன். 11th ஒன் வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை. 12th ஒன் உலோக போலிகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. 13th ஒன் எதிர் உயிர்கொல்லி என்றால் என்ன. 14th ஒன் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா இதெல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுருக்கமான விடைகளை பொறுத்த வரைக்கும் 15th ஒன் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. நெக்ஸ்ட்டு 1 நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது. 16th ஒன் ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு. அப்புறம் ஒப்பீட்டு விடை தருகப்பா. ஸோ நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு டேஷ் உராய்வு தரும். நெக்ஸ்ட்டு பந்து தாங்கிகள் டேஷ் உராய்வு. ஓகேங்களா, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் குறியீடுகளில் குறிக்க பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக. ஓகேங்களா, ஸோ NA W BA A எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான பேர் என்னென்னு பார்த்து வச்சு எழுதுருங்கப்பா. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரும்பு, தாமிரம், டங்ஸ்டன், போரான். இந்த பக்கம் மின் கம்பிகள் தயாரிக்க, நெக்ஸ்ட்டு தையல் ஊசி தயாரிக்க, ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக இருப்பது. நெக்ஸ்ட்டு மின் விளக்கிற்கான இலைகள் செய்ய. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. 19th ஒன் வடிவத்தின் அடிப்படையில் 4 வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7 மார்க்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா, இதுதான் வருமா அப்படின்னு தெளிவாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறி வரும். ஸோ 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்துடும். அதில் எந்த ஒரு கேண்ட்ரியும் இல்லை. மற்ற மாவட்ட மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் கூட எல்லா கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு போவோம். கண்டிப்பாக வரலாம். சரிங்களா, பார்த்துட்டு போயிருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிப்படை அளவுகளை அவற்றின் அலகுகளுடன் பட்டியலிடுக. 21 ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபித்து சோதனை விளக்குக. 22 அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. 23 பொறுத்த வரைக்கும் பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜன், தங்கம், கால்சியம், காட்மியம், இரும்பு. அப்புறம் அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலோகங்களை குறிப்பிடுக. 24 பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்க்க படித்து வச்சுருங்கப்பா. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம மாணவர்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணால் போய் ஜாயின் பண்ணுறேங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும்னு சார் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.